இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் மூத்த வீரர் முகமது ஷமி இடையே நியூசிலாந்து எதிரான முதல் டெஸ்ட் போட்டியுடைய முடிவிலேயே வாக்குவாதம் எழுந்ததாக தற்போது செய்திகளுமே கிடைச்சிருக்கு. 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் முகமது ஷமி இந்திய அணியில இருந்து விலகியிருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் பயிற்சியில ஈடுபட்டு வந்திருக்காரு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் தொடர்ல அவர் இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதல்ல அவர் உள்ளூர் போட்டிகள்ல விளையாடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவர் பெங்களூர்ல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமில மீண்டும் போட்டிகளை பங்கேற்பதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா பெங்களூருல நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி விளையாடிச்சு. அந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்றிருந்தாரு. அப்போது முகமது ஷமிக்கும் ரோஹித் சர்மாவுக்குமே இடையே நிறைய வாக்குவாதங்கள் நடந்திருக்கா. ஷமி அவர்கள் அப்போதே முழு உடல் தகுதியுடன் இருந்திருக்காரு. ஆனால் அவரை டெஸ்ட் அணில இடம்பெற செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரோஹித் சர்மா மீது தற்போது வரைக்குமே விழுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷமி அவர்கள் தற்போது உள்ளூர் போட்டிகள்ல கலக்கிட்டு இருக்காரு. பவுலிங் மட்டுமல்ல பேட்டிங்கிலுமே அசத்தலாக விளையாடி கொண்டிருக்காரு. ஆனா இன்னமுமே இந்திய அணியில அவரை விளையாட வைக்கல. அது ஏன் எதற்காக அப்படின்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. அப்படி பார்க்கையில அடுத்த டெஸ்ட் போட்டியில ஷமி அவர்கள் இந்திய அணியில இணைவாரா அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி நியூசிலாந்து அணி கூட நடந்த டெஸ்ட் போட்டியில கூட திடீரென நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரை களமிறக்கினாங்க. அதே போல இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில திடீரென ஷமி களமிறங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே தொடர்ந்து ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வச்சிருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.